மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது பெருமாள் திருமொழி. தமிழர்கள் பண்டைய நாட்களிலிருந்தே அறிவியலை தங்களுடைய வாழ்வியலோடு இணைத்து காணுகின்ற இயல்புடையவர்களாக இருந்தார்கள். அதனுடைய விளைவாக சங்க இலக்கியத்தில் அறிவியல் கருத்துக்கள் என்பது நிறைந்து காணப்படுகின்றன. அதற்கு இணையாக பக்தி இலக்கியங்களிலும் அறிவியல் கருத்துக்கள் என்பது செறிந்திருக்கின்றது. 4000 திவ்ய பிரபந்தம் என்பது பெருமாளையும் முழுமுதற் கடவுளாக கொண்டு போற்றக்கூடிய நூல். பக்தி இலக்கியமாக இருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் அறிவியல் கருத்துக்களும் நிறைந்து காணப்படுகின்றன. மருத்துவர் ஒருவர் ஒரு நோயாளியினுடைய உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புண்ணை தன்னுடைய கத்தியால் அறுத்தும் நெருப்பினால் சுட்டும் அவருக்கு நோயை குணப்படுத்துகின்றார். அவ்வாறு கத்தியால் அறுத்தாலும் சுட்டாலும் அது தனக்கு நன்மையே என்பதை உணர்ந்த நோயாளி அவரை நேசிக்கின்றார். அதேபோன்று வித்துவக்கோட்டையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அன்னையே, நீ உனது திருவிளையாட்டால் எனக்கு நீங்காத துன்பத்தை தந்தாலும் சரி, உன் அடியவனாகிய நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இப்படி மருத்துவர் தனக்கு வருகின்ற நோயாளிக்கு தன்னிடம் வருகின்ற நோயாளிக்கு அவருடைய உடலில் இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்துகின்றாரோ, அப்படி குணப்படுத்துவதற்காக கத்தியை கொண்டு அறுக்கின்றார், நெருப்பினால் சுடுகின்றார். இருந்தாலும் அது தன்னுடைய நன்மைக்கே என்பதை நோயாளி உணர்ந்து அவரை நேசிக்கின்றாரோ, அதே போல நீ எனக்கு பல்வேறு துன்பங்களை தந்தாலும் சரி, அது நன்மைக்கே என்று நினைத்து உன்னுடைய அருளையே நான் எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த பாடலை பற்றித்தான் நேற்று நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடியது அதே போன்று பக்தி இலக்கியமாக இருக்கக்கூடிய பரிபாடல் என்ற இலக்கியத்திலும் அதே போன்று அறிவியல் பூர்வமான கருத்துக்களானது நிறைந்து காணப்படுகின்றது. அதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். எத்தகைய அறிவியல் கருத்துக்கள் அப்பாடலில் அமைந்திருக்கின்றன என்பதை அப்பாடலின் வாயிலாக நாம் உணர்ந்து கொள்வோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 83 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. அதற்கு முன்னதாக பெருமாள் திருமொழியிலிருந்து ஒரு சில வினாக்களை பார்த்துக்கொள்வோம். வித்துவக்கோடு என்ற ஊரானது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கேரள மாநிலத்தில். குலசேகர ஆழ்வார் எந்தெந்த மொழிகளில் புலமை மிக்கவர்? தமிழ் மொழியிலும் வடமொழியிலும் புலமை மிக்கவர். பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் இடம்பெற்றுள்ளன? எத்தனை பாடல்கள் அதில் இடம்பெற்று இருக்கின்றது? 105 பாடல்கள். நன்றி. பரிபாடல் 8 தொகை நூல்களுள் ஒன்று. 8 தொகை நூல்களுள் ஒன்றுதான் பரிபாடல் என்பது. திருமார்க்கிரு 4 செவ்வேட்கு 31 பாட்டு காடு காட்கொன்று மறுவினிய வையை இரு 16 மாமதுரை 4 என்ப செய்ய பரிபாடற்றிடம் என்று சங்க இலக்கியங்களில் ஒன்றாகிய பரிபாடலை பற்றிய ஒரு வெண்பாவானது. பரிபாடலில் 8 பாடல்கள் திருமாலுக்கும்
திருமார்க்கிரு 4. திருமாலுக்கு இரு நான்கு என்றால் 8 பாடல்கள். செவ்வேட்கு 31. செவ்வேல் என்பது முருகன். முருகப்பெருமானுக்கு 31 பாடல்களும். காடுகாட்கொன்று, காடுகளில் இருக்கக்கூடிய காளிக்கு 1 பாடலும். மறுவினிய வையை 16. மறுவினிய வையை 26. வைகை ஆற்றிற்கு 26 பாடல்களும். மாமதுரை 4 என்ப. பெருநகராகிய மதுரைக்கு 4 பாடல் என்று 70 பாடல்களால் நிறைந்தது பரிபாடல் என்ற பாடலானது. ஆனால் இன்று அது முழுமையாக நமக்கு கிடைக்கப்படவில்லை. 22 பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. எத்தனை பாடல்கள்? 22 பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. மொத்தம் அதில் 70 பாடல்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பரிபாடலில் உள்ள பாடலினை, நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கூடிய பாடலினை எழுதியவர் கீரந்தையார் என்ற புலவர். இந்நூலானது ஓங்கு பரிபாடல் என்ற புகழை உடையது. இது சங்க நூல்களுள் பண்ணுடன் பாடப்பட்ட ஒரு நூல். சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு, பண் என்றால் இசை, இசையோடு பாடப்பட்ட நூல்தான் பரிபாடல் என்பது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பண்டைய தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை முறை, சமூகத்தோடு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய உறவு, அவர்களுடைய அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளக்கூடிய திறன், இவற்றை சங்க இலக்கியத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம். நம்முடைய அண்ட பெருவெளியில் நம்முடைய பால்வீதியை போன்று எண்ணற்ற பால்வீதிகளானது இருக்கின்றன. வெளியே நின்று நாம் பார்த்தோம் என்றால் அவை சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசுகளாக தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள் என்பவர் 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் இருக்கின்றன என்று நிரூபித்தார். எந்த ஆண்டு? 1924 ஆண்டு. ஆனால் 1300 ஆண்டுகளுக்கு முன்பே மாணிக்கவாசகர் தன்னுடைய திரு அண்ட பகுதியில், தான் எழுதிய திருவாசகத்தில் திரு அண்ட பகுதியில் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெருந்தன்மை, வளப்பெருங்காட்சி, ஒன்றனுக்கொன்று என்றலில் பகரின், 100 கோடியின் மேற்பட விரிந்தன, சிறியாக பெரியோன் தெரியின் என்ற தன்னுடைய திருவாசக பாடலில் குறிப்பிட்டிருக்கின்றார். என்னவென்று, அண்டப்பகுதிகளினுடைய உருண்டை வடிவமும் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கொன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினை சொல்வது எனின் அவை 100 கோடிக்கும் மேல் விரிந்து நின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன என்று 1300 ஆண்டுகளுக்கு முன்பே தான் எழுதிய திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் நம்முடைய பால்வேதி போன்று கோடிக்கணக்கான பால்வேதிகள் அண்டவெளியில் இருக்கின்றன, அவை தூசுகளாக இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருந்தார். அவர் கூறிய அதே கருத்தை தான் 1924 அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள் என்பவர் நிரூபித்திருக்கின்றார். இதுதான் தமிழரினுடைய அறிவியல் சிந்தனை என்பது. புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. பரிபாடல் இலக்கியங்கள் தாம் தோன்றிய சமுதாயத்தின் நாகரிகம், பண்பாடு மட்டுமல்லாமல் அக்காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் தாங்கி அமைகின்றவை. இலக்கியங்கள் என்பது தாம் தோன்றிய, அவை எந்த காலத்தில் தோன்றியிருக்கின்றதோ அந்த காலத்தினுடைய சமுதாயத்தினுடைய நாகரிகம், அவற்றினுடைய பண்பாடு, இவற்றை மட்டுமல்லாது அந்த காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும்
நம்பிக்கைகளையும் தாங்கி நிற்கின்றவைதான் இலக்கியங்கள் என்பது. அறிவியல் செழுமையடைந்திருக்கும் இக்காலத்தின் தொடக்க விதைகளை பண்டைய இலக்கியங்களில் நாம் பார்க்க முடியும். அறிவியல் பூர்வமான கருத்துக்களானது செழுமையடைந்திருக்கக்கூடிய இன்றைய காலத்தில் அதனுடைய தொடக்க விதைகள் எங்கு இருக்கின்றது என்றால் பண்டைய இலக்கியங்களில் இருக்கின்றது. மேலை நாட்டு அறிவியல் சிந்தனையினுடைய சாயல் துளியும் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழர் இலக்கியங்களில் துளிர்த்திருக்கும் அறிவியல் கருத்துகள் இன்றளவும் அவற்றோடு ஒத்துப்போவதை நாம் காணும் பொழுது நமக்கு பெரு வியப்புதான் ஏற்படுகிறது. மேலை நாட்டில் இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்களினுடைய சிந்தனையின் சாயல் துளி கூட இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களினுடைய இலக்கியங்களில் துளிர்த்திருக்கக்கூடிய அறிவியல் கருத்துகள் இன்றளவும் அவற்றோடு ஒத்துப்போகின்றது என்பதை காணும் பொழுது நமக்கு பெருவியப்புதான் ஏற்படுகின்றது. அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் இன்று இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சரியாக இருக்கின்றதே என்பதை காணும் பொழுது நமக்கு ஆச்சரியம்தான் ஏற்படுகின்றது. புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகின்ற கருத்தை அன்றே காட்டிய பழங்கவிதை நமக்கு வியப்பிலும் வியப்பு தான். புவியினுடைய தோற்றம், புவி எப்படி தோன்றியது என்பதை குறித்து இன்றைய அறிவியல் கருத்துக்கள் கூறுகின்ற அதே கருத்தினை அன்றே நம்முடைய பழங்கவிதையானது காட்டியிருக்கின்றது பரிபாடல் வாயிலாக. அது நமக்கு பெரும் வியப்பைத்தான் ஏற்படுத்துகின்றது, பெரும் ஆச்சரியத்தைத்தான் அவை ஏற்படுத்துகின்றது. விசும்பில் ஊழி ஊழ்வூழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழி உள் ஊழியும் செந்தீச் சுடறிய ஊழியும் பனியொடு தன்பெயல் தழைய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருவு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் என்ற பாடலின் வாயிலாக அந்த அறிவியல் கருத்தானது நமக்கு பெரும் வியப்பை ஏற்படுத்துகின்றது. விசும்பில் ஊழி உள்வுள் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழி உள் ஊழியும் செந்தீச் சுடறிய ஊழியும் பனியொடு தன்பெயல் தழைய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருவு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் என்ற பாடலின் வாயிலாக புவியினுடைய உருவாக்கத்தை பற்றி கீரந்தையார் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடல் புரிந்ததா மாணவர்களே? பாடலினுடைய பொருளினை காண்போம். விசும்பில் ஊழி உள்வுள் செல்ல. விசும்பு, விசும்பு என்றால் வானம். வானம் ஊழி, ஊழி என்றால் யுகம். இந்த வானமும் அழியும்படியாகிய, இந்த வானமும் அழியும்படியான ஊழி யுகம், இந்த வானமும் அழியும்படியான ஒரு யுகமும் உள்வுள் செல்ல, உள்கள் பலவும் சென்று கழிந்தது. உள் என்றால் முறை, பலமுறை சென்று கழிந்தது. இந்த வானமும் அழியும்படியான யுகமானது பலமுறை சென்று கழிந்து விட்டது. எது? இந்த வானம். பெருவெளியில் அண்டத்தினுடைய தோற்றத்திற்கான கருவானது மிகுந்த ஒளியோடு தோன்றியது. கருவளர் வானத்து, கருவளர் வானத்தில் மறுபடியும் தோன்றுகின்றன. எவை தோன்றுகின்றன? கரு. எதுவுமே இல்லாத பெருவழியில் அண்டத்தினுடைய தோற்றத்திற்கு காரணமான கருவானது பேரொளியோடு தோன்றுகின்றது.
பேரொளியோடு தோன்றுகின்றது. எது? அண்டத்தினுடைய தோற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கருவானது. இவ்வுலகத்தினுடைய தோற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கருவானது பேரொளியோடு தோன்றியது. அதுதான் கருவளர் வானத்து இசையில் தோன்றி. கருவானது பேரொளியோடு தோன்றுகின்றது. உரு அறிவாரா ஒன்றன் ஒளியும். உரு அறிவாரா ஒன்றன் ஒளியும். உரு அறிவாரா. உரு என்றால் உருவம், வடிவம். எவ்வகையான வடிவமும் இன்றி, எவ்வகையான வடிவமும் இல்லாமல், எந்த விதமான வடிவமும் இல்லாது உந்து வழி கிளர்ந்த ஒளி உள் ஒளியும். உந்து, உந்து வழி, காற்றின் வழியாக. இதனுடைய வழியாக? காற்றினுடைய வழியாக. காற்றினுடைய வழியாக கிளர்ந்த ஒளி உள் ஒளியும். கிளர்ந்த, தோன்றிய. கிளர்ந்த என்றால் தோன்றிய. தோன்றிய ஒளி உள் ஒளியும். முறையாக தோன்றிய யுகங்களும். காற்றின் வழியாக தோன்றிய யுகங்களும். இந்த வானமும் அழியும்படியான உள்கள் பலமுறை சென்று கழிந்தது. வானத்தில் மறுபடியும் பூதங்கள் தோன்றி பேரொளியோடு அவை தோன்றுகின்றது. அவை எவ்வகையான வடிவமும் இன்றி காற்றின் வழியாக முறையே தோன்றியிருக்கின்றன பல யுகங்களாக. செந்தி சுடரிய ஒளியும். சிவந்த தீ. சிவந்த தீயில் தோன்றிய ஒளியும் யுகங்களும். பனியோடு தன் பெயர் தழைய ஒளியும். பனியோடு, அந்த தீயிலிருந்து தோன்றியிருக்கின்றது பனி. குளிர்ந்த மழை. அவை இற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருப்பு. இங்கனமே தோன்றியிருக்கின்றன பூதங்களானது. எவை? ஐம்பூதங்கள். ஐம்பூதங்கள் என்பது இந்த வழியில்தான் தோன்றியது. எது? முதலில் வானம் தோன்றியது. விசும்பில் ஒளி உள் செல்ல முதலில் எது தோன்றியது? வானம். வானம் முதலில் தோன்றியது. அதன் பிறகு உந்து வழி கிளர்ந்த ஒளி உள் ஒளியும். உந்து வழி, வானத்திலிருந்து காற்று தோன்றியது. செந்தி சுடரிய ஒளியும். காற்றிலிருந்து எது தோன்றியது? தீ தோன்றியது. பனியோடு தன் பெயர் தழைய ஒளியும். காற்றிலிருந்து தீ தோன்றியது. தீயிலிருந்து நீர் என்பது தோன்றியது. அதன் பிறகு அவை இற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருவு. அந்நீரிலே தோன்றி, அந்நீரில் மூழ்கி, ஆர்தருவு வெள்ளத்திலே கிடந்திருக்கக்கூடிய, வெள்ளத்திலே கிடந்திருக்கக்கூடிய மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி. வெள்ளத்தில் கிடந்து அதனுள் மூழ்கி கரைந்து மீண்டும் மீண்டும் உயர்ந்த அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஒளியும். அவைகளுக்கும் முன் தோன்றிய சிறப்பாற்றலினால், உள்ளீட்டினால் இருநிலத்து நிலமாகிய யுகமும் தோன்றியது. ஆக நீரிலிருந்து எது தோன்றியது? நிலம் என்பது தோன்றியிருக்கின்றது. இவ்வாறு தான் இந்த பூமி என்பது தோற்றம் பெற்றது என்று சொல்கின்றார். முதலில் வானம் தோன்றியது. வானத்திலிருந்து காற்று தோன்றியது. காற்றிலிருந்து தீ தோன்றியது. தீயிலிருந்து நீர் தோன்றியது. நீரிலிருந்து நிலம் என்பது தோன்றியது. இவ்வாறு தான் ஐம்பூதங்கள் என்பதை உலகத்தில் உருவானது என்று சொல்கின்றார். அதன் பிறகுதான் இந்த பூமி என்பதே தோற்றம் பெற்றது.
அதைத்தான் அந்த பாடலின் வாயிலாக விளக்குகின்றார் கீரந்தையார். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? விசும்பில் ஊழி உள்வுள் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழி உள் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பனியொடு தன்பெயல் தழைய ஊழியும் அவை இற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடாகிய இருநிலத்து ஊழியும். எதுவுமே இல்லாது இருக்கக்கூடிய இந்த பெருவெளியில், அண்டவெளியில், அண்டத்தினுடைய தோற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கருவானது பேரொளியோடு தோன்றியது. உருவமே இல்லாதிருக்கக்கூடிய காற்று முதலான பூதங்களினுடைய அணுக்களுடன் வளர்கின்ற அந்த வானம் என்ற முதல் பூதத்தினுடைய ஊழியது. முதல் பூதமானது ஐம்பூதங்களில் ஒன்றாகிய வானம் என்பது முதலில் தோன்றியது. அந்த அணுக்களினுடைய ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் என்பது கடந்து சென்று விட்டது. பிறகு நெருப்பு பந்து போல இருந்த பூமியானது உருவாகி விளங்கிய அதனுடைய ஊழிக்காலம் என்பது தொடர்ந்தது. அதன் பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்து ஊழிக்காலம் என்பது கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையினால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தில் மூழ்கியதனால் நடந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்களானது உருவாகி வாழ்வதற்கேற்ற சூழல் என்பது தோன்றியது. அந்த சூழலில்தான் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் என்பதும் வந்தது என்று குறிப்பிடுகின்றார். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? இந்த புவியினுடைய தோற்றத்தை பற்றி சூரியனிடமிருந்து சிதறி வந்த ஒரு சிறு பகுதி தான் நம்முடைய பூமியானது. அது நெருப்பு பந்தாக இருந்தது. அதன் பிறகு அது குளிர்ச்சியடைந்து உயிர்கள் வாழ்வதற்கேற்ற பூமியாக மாற்றமடைவதற்கு கோடிக்கணக்கான ஆண்டுகள் என்பதை எடுத்துக்கொண்டது. அவ்வாறு மாற்றமடையும் பொழுதுதான் அதில் ஒவ்வொரு ஐம்பூதங்களில் ஒவ்வொன்றும் படிப்படியாக தோற்றம் பெற்றன. முதலில் தோன்றியது வானம். அந்த வானத்திலிருந்து தோன்றியது காற்று. காற்றிலிருந்து தோன்றியது தீ. தீயிலிருந்து தோன்றியது நீர். நீரிலிருந்து தோன்றியது தான் நிலம் என்பது. இவ்வாறு தான் ஐம்பூதங்களும் படிப்படியாக இவ்வுலகத்தினுள் தோற்றம் பெற்றன. அதன் பிறகுதான் உயிர்கள் தோன்றி நிலைபெறும்படியான ஒரு சூழல் என்பதை உருவாகியது. புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது பரிபாடல் என்ற பாடலின் வாயிலாக புவியினுடைய தோற்றம் பற்றி கீரந்தையார் குறிப்பிட்டிருந்த அறிவியல் பூர்வமான கருத்தினை பற்றி நாம் கண்டறிந்தோம். இலக்கியங்கள் என்பது நம்முடைய சமூகத்தினுடைய நாகரிகம், பண்பாடு, அந்த காலகட்டத்தில் நிலவி இருக்கக்கூடிய அறிவியல் கோட்பாடுகள், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் இவற்றை தாங்கிதான் அமைகின்றன. அவை இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையில் அவை அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதுதான் நமக்கு பெருவியப்பாக இருக்கின்றது. அவ்வாறு பார்க்கும் பொழுது பூமியினுடைய தோற்றத்தை பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே சங்க இலக்கியமான பரிபாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எப்படி தோன்றியது என்று. அண்டத்தினுடைய தோற்றமான கரு முதலில் தோன்றியது. அதன் பிறகு வானம் என்ற முதல் பூதமானது தோன்றியது. அந்த வானத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து தீ, தீயிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம் என்று படிப்படியாக ஐம்பூதங்கள் என்பது இவ்வுலகில் தோற்றம் பெற்றன என்பதை பற்றி நாம் தெளிவுற கண்டுணர்ந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 83 மற்றும் 84. பக்கம் எண் 83இல் பரிபாடல் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 84இல் தெரிந்து தெளிவோம் நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு தெளிவுற படியுங்கள்.
தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 93. பக்கம் எண் 93இல் குருவினா, 3வது குருவினா எடுத்துக்கொண்டீர்களா? மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றும் பாங்கினை எழுதுக என்பது நேற்று பார்த்தோம். இன்றைய வீட்டுப்பாடமானது 4வது வினா. உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக என்பது. அந்த வினாவிற்குரிய விடை தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 128இல் இடம்பெற்றுள்ளது. கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 128 எடுத்துக்கொண்டீர்களா? அதில் இடம்பெற்றுள்ள குருவினா, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. பூமியில் உயிர்கள் வாழ வேண்டுமாயின் நிலத்தோடு காற்று, நீர், நெருப்பு போன்றவை அவசியமாகும். உயிர் வாழ காற்றும், குடிக்கவும் தாகம் தீர்க்கவும் உணவுப் பொருள் விளையும் நீர் அவசியம். அதோடு தட்பவெப்ப நிலைக்கு நெருப்பும் அவசியமாகும். எனவே உயிர்கள் தோன்றும் முன்னரே இயற்கை இவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக தோற்றுவித்து உயிர்கள் வாழ தேவையானவற்றை உருவாக்கியது என பரிபாடலின் இப்பகுதி உணர்த்தி அறியச் செய்துள்ளது என்ற வினா. இந்த வினாவினை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 93இல் திறனறிவோம் என்பதில் பளவுள் தெரிகல 3வது வினா எடுத்துக்கொண்டீர்களா? பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கின்றது? பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்ற தொடரானது எதனை குறிக்கின்றது? வானத்தையும் பாட்டையும், வானத்தையும் புகழையும், வானத்தையும் பூமியையும், வானத்தையும் பேரொளியையும். எதை குறிப்பிடுகின்றது? வானத்தையும் பேரொளியையும். குறித்து கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகள், தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடவெளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.